பொங்கல் பரிசு தமிழக அரசு புதிய உத்தரவு. விஜயை விசாரிக்க சிபிஐ திட்டம். விஜயின் புதிய குட்டி ஸ்டோரி. அரசியலில் நுழையாமலேயே தலையை காட்டும் தல அஜித் குமார். வெல்லும் தமிழ் பெண்கள் புகைப்படத்தில் தமிழிசை. பொங்கல் பரிசு ரூபாய் 5000 வாக்குறுதி அளித்தார். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. பொங்கல் பரிசு தொகுப்பு ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பயன்பாட்டில் உள்ள ரேஷன் கார்டுகளை கணக்கெடுத்து அனுப்புமாறு துறை அதிகாரிகளுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்துள்ளோர் இறப்பு, இடப்பெயர்வு காரணமாக பயன்பாட்டில் இல்லாத அட்டைகளின் விவரங்களை உடனடியாக வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாம். இதனால் விரைவில் பொங்கல் தொகுப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகலாம். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட தாவேகா நிர்வாகிகளுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. அவர்கள் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதில் அளித்துள்ளனர். இதனிடையே விஜயிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டு அதற்கான கேள்விகளை சிபிஐ இறுதி செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே விரைவில் விஜய்க்கும் சம்மன் அளிக்கப்பட வாய்ப்புள்ளது. மலேசியாவில் நடைபெற்ற ஜனநாயகன் ஆடியோ லான்ச் விழாவில் ரசிகர்களிடம் குட்டி ஸ்டோரி ஒன்றை விஜய் பகிர்ந்தார். தன் ஆட்டோவில் பயணித்த கர்ப்பிணி மழையில் நனையக்கூடாது என ஆட்டோக்காரர் குடையை தருகிறார். எப்படி திருப்பி தருவது என கேட்டதற்கு குடை தேவைப்படும் ஒருவரிடம் கொடுங்கள் என கூறியுள்ளார். பல கைகள் மாறிய அக்குடை இறுதியாக ஆட்டோக்காரர் மகளிடம் வந்தது. எனவே சின்ன சின்ன நல்லது செய்தால் வாழ்க்கை ஜாலியாக இருக்கும் என்று விஜய் இந்த குட்டி ஸ்டோரியை கூறியுள்ளார். விஜய் அரசியலுக்கு வந்ததில் இருந்தே சினிமாவில் அவருக்கு போட்டியாக பார்க்கப்படும் அஜித் குமார் அரசியல் களத்தில் அவ்வப்போது தலை காட்டுகிறார். நேற்று இபிஎஸ் பரப்புரையின் போது அஜித் மற்றும் இபிஎஸ் இருக்கும் போட்டோவை தொண்டர்கள் அவரிடம் வழங்கினர். முன்னதாக கூட்டத்தில் தாவேகா கொடி இருந்ததை பிள்ளையார் சுழி என இபிஎஸ் குறிப்பிட்டார். அதேபோல் திமுக அரசும் விளையாட்டுத்துறை லோகோ அஜித்தின் ரேசிங் அணியில் இடம்பெற செய்தது. திமுக மகளிர் அணி சார்பில் பல்லடத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடைபெறுகிறது. இந்த நிலையில் கனிமொழி தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள ஒரு புகைப்படம் அரசியல் களத்தில் பேசு பொருளாகி உள்ளது. தமிழிசையுடன் எடுத்த செல்ஃபியை பகிர்ந்த அவர் வெல்லும் தமிழ் பெண்கள் என பதிவிட்டுள்ளார். இது தமிழ்நாட்டு அரசியலில் கவனம் பெற்ற நிலையில் இருவரும் ஒரே விமானத்தில் பயணித்த போது இந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 வழங்கப்படும் என இபிஎஸ் உறுதியளித்துள்ளார். 2026 பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழ்நாடு அரசு தற்போது வரை அறிவிக்காத நிலையில் இபிஎஸ், நயினார் உள்ளிட்ட தலைவர்கள் பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதிய தேர்தல் வாக்குறுதியாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 பொங்கலுக்கு வழங்கப்படும் என இபிஎஸ் கூறியுள்ளார்.